தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பிரச்சனை என்பதும் காவிரி பிரச்சனை என்பதும் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாம இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஒரு முடிவு இருந்தா கூட திரும்பவும் கர்நாடகா வந்து அதுல தடுப்பணை கட்டுவேன்னு சொல்றாங்க. அதுக்கான நடவடிக்கை எல்லாம் இறங்கி இருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினரா உள்ள போறீங்க, உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? நீங்க கர்நாடகாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், கடந்த கால தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்திலையும் சரி, அதுக்குண்டான கமிட்டிஸ்லையும் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இப்படிதான் செயல்பட வேண்டும், இப்படிதான் ஒவ்வொரு மாநில அரசும் இருக்க வேண்டும் என்று தெளிவாக கூறினார். ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டுவிட்டு அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் அந்தந்த மாநிலங்கள் கர்நாடகாவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும் தடுப்பணை கட்டுவது, புதிய அணைகளை கட்டுவது, இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு தமிழ்நாட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த துரை வைகோ அங்கே நாடாளுமன்றம் மட்டுமல்லாது மக்கள் மத்தியிலே இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவது மற்றும் சட்ட ரீதியாக எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனைக்காக உழைத்தவர். அவரின் ஆசியோடு வழிகாட்டுதலோடு நான் முன்னால் முடிந்துவிட்டும் செய்வேன்.